கோடை ஃபார்ம்ஸ் இவங்க கொடைக்கானலில் விளையிற காய்கறிகள், பழ வகைகள் மற்றும் அரிய வகை பொருட்களை அங்கேருந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது வெளிநாடுகள்லேருந்து இங்கே கிடைக்காத பழ வகைகளை இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக சப்ளை பண்ணிவிடுவாங்க. வெல்கம் டு த தமிழ் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மனு வாரியர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குருதி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். குருதி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு மலை கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்படுது. இந்த நிலச்சரிவுனால் அந்த கிராமத்தில் இருந்த வீடுலாம் பாதிக்கப்பட்டு பலர் இறந்து போயிடுறாங்க. இதனால் இந்த ஊரில் இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெரும்பாலானவங்க காலி பண்ணி போயிடுறாங்க. அதில் 2 குடும்பம் மட்டும் அங்கேயே தங்கிடுது. ஒன்று ஹிந்து குடும்பம், ஒன்று முஸ்லீம் குடும்பம், ரெண்டுமே ஒத்துமையாக தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற பாயை அங்கே இருக்கிற ஒரு இந்து இளைஞன் கொலை பண்ணிடுறான். அந்த ஊரே ஒரு பதட்டமான சூழல் இருக்குது. அங்கே இருக்கிற முஸ்லீம் பசங்கள்லாம் அந்த இந்து இளைஞனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த முஸ்லீம் வீட்டுக்கு ராத்திரியில் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த இந்து இளைஞனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு ஒரு பதட்டத்தோட வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்த பிறகு தான் அவருக்கு தெரியும் இது ஒரு முஸ்லீம் வீடுன்ட்டு. வந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இந்த பையனை நான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போது எங்கள் போலீஸ்காரங்களே தாக்கிட்டாங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாத்துக்காகவும் இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இருந்து தங்கிட்டு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா இவங்களை யார் கொல்ல முயற்சி பண்ணாங்களோ அந்த கூட்டத்துடைய தலைவன் வந்து முன்னால் நிற்கிறான். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படம் ஆரம்பித்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப போர் அடிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஒரு 25 நிமிஷம் கழித்து அந்த போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து படம் ஜெட் ஸ்பீடு எடுக்குது. அடுத்து என்னன்ற மாதிரி கதை போகுது. இந்திய சினிமாவிலேயே நாமெல்லாம் வசனமாக வைக்க கூட பயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு 3 நிலை படமாகவே எடுத்துடுறாங்க. மத வெறுப்பு அரசியலை உட்காந்து ஆழமாக அலசி ஆராய்ஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த வசனமும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. படத்தையும் நம்பகத்தன்மையோடு எடுத்துடுறாங்க. படமாக்கப்பட்ட விதமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. குறிப்பாக ஒரு சீலை சொல்லணும்னா, இந்த போலீஸ் அதிகாரியும் பிருத்திவிராஜும் உட்காந்து டேபிளில் உட்காந்து பேசுவாங்க. அந்த சீனில் ஒரு 7-8 கேரக்டர் இருக்கும். அத்தனை கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சின்ன வீட்டுக்குள்ளே அவ்வளோ அற்புதமாக படமாக்கியிருப்பாங்க. கேமரா ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் பெரும்பகுதி அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே போகும். செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் படத்தை வெளியில் போகும். இது இந்து முஸ்லீம் வேற்றுமையை பற்றி பேசக்கூடிய படம்னு இருந்தால் கூட ஏதாவது ஒரு மத சார்பாக படத்தை முடிச்சிட முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு 2 மதத்துக்கும் பொதுவாக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு மத அரசியலை பேசக்கூடிய, மத வேற்றுமையை பேசக்கூடிய படம் மட்டும் இல்லை. இது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இது ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு திருப்தியை தான் உங்களுக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இங்கிலீஷில் வெளியே வந்த அஸ் அப்படிங்கிற படம் ஒரு ஹரர் படமாக தான் தெரியும். ஆனால் அந்த படம் முழுக்கவே கருப்பின வெள்ளையின மக்களுக்கான நிற வேற்றுமையை பற்றி தான் பேசும். நீங்கள் அந்த படத்தை நிற வேற்றுமைக்கான படம்னு நினச்சி பார்த்தா அது மாதிரி இருக்கும். அல்லது அது ஒரு ஹாரர் படம்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் படம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு மத வேற்றுமைக்கான படம் அப்படின்னு நினச்சி பார்த்தா மத வேற்றுமைக்கான படமாக இருக்கும். இல்லை ஒரு த்ரில்லர் படமாக நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முறை பார்க்குற அளவுக்கு ஒரு படமாக இருக்கும்.